10 நிமிஷத்துல இதே இடத்துல 25 ரூபா சம்பாதிச்சு காமிக்கிற பாக்குறீங்களா? பாக்குறேன். கொஞ்ச நேரம் நின்னு வேடிக்கை பாருங்க. சார் அந்த பக்கமா திரும்பி பூவை படிச்சுட்டுங்க. இந்த பக்கம் திரும்பாதீங்க, என்ன நடந்தாலும் கண்டுக்காதீங்க. செயினை கொண்டா பிரதர். விடியா கைய. பார்க்ல கிடக்கிற செயின் ஏதோ நீயும் பார்த்துட்ட நானும் பார்த்தேன். 2 பேரும் பங்கு போட்டா ஒரு மரியாதை இருக்கும். அதை விட்டுட்டு பொண்டாட்டிதுங்கறிய. தானே போலீஸ் ஸ்டேஷனுக்கே போலாம். இதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம 2 பேரும் பங்கே போட்டுக்குவோம். இது சொன்னே அது நியாயமான பாயிண்ட். எங்க செயினுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு சொல்லு பாக்கலாம். என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 100 150 தேரும். ரைட், அப்ப ஒண்ணு பண்ணலாம். இப்ப கையில எவ்வளவு இருக்கு உங்ககிட்ட? ஏதோ 10 20 தேரும். இப்ப நான் அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது. முதல்ல அதை கையில கொடுத்துருங்க. அப்புறம் உங்க அட்ரஸ் சொல்லுங்க, மீதி அங்க வந்து நான் வாங்கிக்கிறேன். நல்ல ஐடியா. சரி, இருக்கிறத எடுங்க. இந்தாங்க. பாத்தீங்களா சார், 25 ரூபா. இப்போ அதை என்ன பத்தி தெரிஞ்சிட்டீங்களா? ஓ, உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சாதாரண ஒன்றை நாள் செயினை போட்டு அதை தங்க நகை அவனை நம்ப வச்சு நீ ஃப்ராட் பண்ணிருக்க. கரெக்ட் சார். என்ன மாதிரி ஏழைங்க ஃப்ராட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் உங்களை மாதிரி பணக்காரங்க தான். கரெக்ட் சார். என்ன மாதிரி ஏழைங்க ஃப்ராட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் உங்களை மாதிரி பணக்காரங்க தான்.